காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் தொடர்ச்சியாக பரிபூர்ண ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பமும் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வயிறு நிறைய அன்லிமிட்டட் அப்பமும் மீனும் சாப்பிட்டதினாலே மட்டுமல்ல, இது அவர்களுக்கு ருசிகரமாகவும் இருந்தது. அவர்களை திருப்திப்படுத்தியதால் தான் அவரை தேடி வந்தார்கள். இயேசு அந்த மீன்களையும் ஆசீர்வாதத்துடன் அவைகள் ருசியே நிச்சயமாக அதிகரித்திருக்க வேண்டும். அப்படி இயேசு அளவற்ற விதத்தில் மாத்திரமல்ல, ருசியிலும் சிறந்த ஆகாரத்தை கொடுத்தார். வெறும் சரீரத்திற்காக மாத்திரமல்ல, இயேசு இவர்களது ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் ஆகியவற்றிலும் கூட இப்படி செய்ய முடியும் என்பதுதான் இந்த அற்புதத்தின் பாடமாகும். கடைசியாக நிரம்பி வழிந்த அந்த 12 கூடைகளுக்கு என்ன ஆனது என்று நினைக்கிறீர்கள்? வேதத்தில் அதை குறித்து சொல்லப்படவில்லை. இருந்தாலும் நான் கற்பனை உலைகளை நினைக்கிறேன். அவிசுவாசமாயிருந்த அந்த 12 சீஷர்களையும் இயேசு கூப்பிட்டு அவர்களிடம் ஒவ்வொருவரின் தலையில் மீதும் ஒரு கூடையை வைத்து, இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்த அந்த பையன் வீட்டில் போய் இதை இறக்கிவிட்டு வாருங்கள் என்று அவர் அனுப்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 5 அப்பமும் 2 மீனில் இருந்து தானே மீந்தது தானே இது. சாப்பிட்டது போக மீதம் இருந்ததை அந்த வீட்டிற்கு திருப்பி அனுப்புவதே சரியானது என்று அந்த 12 கூடைகளும் அந்த வீட்டை சாப்பாட்டினால் நிரப்பியிருக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட முடியாமல் அந்த கிராமத்தில் இருந்த எத்தனையோ ஜனங்களுக்கும் அதை சாப்பிட்டு இருப்பார்கள். எல்லோரும் இயேசு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அது மட்டும் அல்ல, தேவன் எந்த அளவிற்கு நமது தேவைகளை சந்திப்பார் என்பதை புரிந்து கொள்ளாத 12 சீஷர்களுக்கும் ஒவ்வொரு கூடையும் தலையில் வைத்து சுமந்து கொண்டு போகிற வேளையில் இந்த சத்தியம் அவர்கள் தலைக்குள் இருதயத்திற்குள்ளும் கொஞ்சமாவது இறங்கியிருக்கும். இவர்கள் கூடைகளை சுமந்து செல்லும்போது பாடத்தை படித்திருப்பார்கள். இயேசு இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் ஆகிய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தரும்படியாகத்தான் வந்தார். நீங்கள் இயேசுவிடம் எதை பெற்றுக்கொண்டீர்கள்? பரிபூர்ண ஜீவனையா? பரிபூர்ண ஜீவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிரம்பி வழிகின்ற அளவிற்கு உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.